வாழ்க்கையில எந்த ஒரு முடிவுமே எடுக்கிறதுக்கு முன்ன செய்யலாமா வேண்டாமா, எப்படி செய்யலாம், செய்ய முடியுமா முடியாதா, இப்படி எல்லாமே யோசிச்சுட்டு கடைசியா செய்யாமையே விட்டுருக்கீங்களா? அப்ப இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு அந்த நாட்டிலேயே ரொம்ப புத்திசாலியான பையனுக்கு அவரோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால ஊர் மக்களுக்கு ஒரு போட்டி வச்சாரு. தான் இருக்கிற அரண்மனையோட கதவை கைகளாலேயே திறக்கிறவங்களுக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதோட நாட்டோட ஒரு பகுதியை பரிசா தருவேன், இல்லனா திறக்காதவங்களோட கைகள் வெட்டப்படும்னு அறிவிச்சாரு. மக்கள் எல்லாருமே நிறைய யோசிச்சு பார்த்துட்டு பயந்துட்டு யாருமே முன்ன வரல. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் முன்ன வந்தான். ராஜா ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. ஆனா மக்கள் எல்லாருமே நீ கதவை திறக்கலைனா உன்னோட கைகள் வெட்டப்படும் வேண்டான்னு சொன்னாங்க. ஆனா அந்த வாலிபன் ரொம்ப துணிச்சலா அந்த கதவை போய் கைகளால திறந்தான். கதவு தானாவே திறந்துருச்சு. மக்களுக்கு எதுவுமே புரியல. கதவை இவனால எப்படி இவ்வளவு சுலபமா திறக்க முடிஞ்சதுன்னு யோசிச்சாங்க. அரண்மனை கதவு தாள் எதுவுமே போடப்படாம ரொம்பவே சாதாரணமா தான் இருந்தது. அதனால அவன் ரொம்ப ஈஸியா திறந்துட்டான். அந்த இளைஞனுக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் செஞ்சு வச்சு நாட்டோட ஒரு பகுதியை பரிசா கொடுத்தாரு ராஜா. நீங்களும் ஒரு விஷயத்தை எப்படி செய்யலாம்னு மட்டும் யோசிக்காம அந்த விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா எப்படி செஞ்சு முடிக்க முடியும்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களாலையும் லைஃப்ல ரொம்ப சூப்பரா அச்சீவ் பண்ண முடியும்.